உறவுகள் எதுவாக இருந்தாலுமே சரி, ஆண் பெண் இருவருமே சமமான எஃபோர்ட் எடுக்கணும். ஒருத்தர் மட்டுமே சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் மட்டுமே மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தும் இல்லாததுக்கு சம்மந்தம் தான். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்து எப்படி நீங்க பிரேக்கப் பண்ணலாம் அண்ட் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்றதை சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டெடி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் சந்தோஷ் ராஜ் அண்ட் திஸ் இஸ் ஆல்ஃபா தமிழன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, உங்களோட மரியாதை அடிக்கடி டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். எந்த சமயம் வந்தாலும் சரி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப்ல நீங்க அசிங்கப்படலாம், தப்பு கிடையாது. பட் உங்க தன்மானம் என்னைக்கு அடிப்படுதோ அன்னைக்கு நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துடணும். தன்மானத்தை மிஞ்சி நமக்கு எதுவுமே இல்லை, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இருந்து எப்போ அதுக்கு டேமேஜ் ஏற்படுதோ அந்த செகண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. பிகாஸ் ரெண்டு பேருமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்போதான் அந்த ரிலேஷன்ஷிப்கான வேல்யூ இன்னும் அதிகம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் குறையும் போது. இது எப்படி சொல்றேன்னா, நீங்க 4 மெசேஜ் நீங்க அனுப்புறீங்கன்னா அதுக்கு பதிலா அவங்க ஒரே மெசேஜ்ல சிங்கிள் வேர்ட்ல முடிச்சிருவாங்க. ஓகே, சாப்பிட்டேன், தூங்கினேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல கோவமா இருந்தாலும் இந்த மாதிரி அனுப்புவாங்க. பட் கண்டினியூஸா இதே சிச்சுவேஷன்ஸ் எல்லா டைமும் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுன்னு அர்த்தம். அண்ட் போக போக நீங்க தான் சஃபர் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து நீங்க ஸ்டார்டிங்கே விலகிக்கிறது உங்களுக்கு நல்லது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி உங்களை டேமேஜ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா, அந்த பையன் பார் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா, நீ எப்படி ட்ரெஸ் பண்ற, அந்த பொண்ணு பார் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா, நீ எப்படி ட்ரெஸ் பண்ற, இந்த மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒன் செகண்ட் திங், லைக் நீங்க உங்களுக்கு மாறிக்க ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க மாற ட்ரை பண்ணுங்க. மாறியும் அவங்க உங்களை இதே மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி பர்சன் கிட்ட இருந்து நீங்க விலகிக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்றது இல்லை, அவங்களுக்கு உங்க கூட நிற்கிறது இல்லை. 4வது பாயிண்ட் என்னன்னா, உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். போக போக உள்ள எவனாவது ஒருத்தன் வந்துட்டானா 4 மணி நேரம் பேசுற நீங்க 1 மணி நேரம் தான் பேசுவீங்க. 4 மெசேஜ் வர வேண்டிய இடத்துல ஒரே மெசேஜ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்க டப்புன்னு ஒரு பிக் கேப் விடணும். லைக் ஒரு 2 weeks to 10 days அந்த மாதிரி கேப் விட்டீங்கன்னா உங்க மேல ரியலா லவ் ஆர் அஃபெக்ஷன் இருந்தா கண்டிப்பா உங்க எஃபோர்ட் எடுத்து திருப்பி உங்ககிட்ட வருவாங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அண்ட் நீங்க முன்னாடியே விலகிக்கிறது ரொம்பவே நல்லது. 5வது விஷயம், இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உங்களை ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. ஜென்ரலா நார்மலா பண்ண சொல்ற விஷயம் தான். பட் அடிக்கடி நடக்கும். லைக் எனக்கு இப்போ எமர்ஜென்சி காசு தேவைப்படுது, காசு கொடு, இது தேவைப்படுது, காசு கொடு. ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் நிறைய பொய்கள் சொல்லி உங்ககிட்ட இருந்து காசை கறக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ லைக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் கொடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் லைக் இது தப்பு நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 6th பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படின்னா, நீங்க 2 பேர் போறதுக்கு மூவி டிக்கெட் புக் பண்ண சொன்னா பரவாயில்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்கு உங்களை புக் பண்ண சொல்லுவாங்க. அவங்க வெளியே ஏதாவது போறாங்கன்னா அதுக்கான பிளான்ஸ் உங்களை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்க 2 பேர் சம்மந்தப்பட்டது இல்லாம வெளியே நடக்கும் போது ஒரு தடவை 2 தடவை நடக்கலாம். பட் கண்டினியூஸா இந்த மாதிரி நடக்கும் போது கன்ஃபார்மா லைக் அவங்க உங்களை யூஸ் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க உங்களுக்கு மரியாதை தரல, அவங்க மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நடந்தா நீங்க அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல ஆரம்பத்திலேயே விலகிடுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க உள்ள டீப்பா இருக்க உங்களுடைய மனசு ரொம்ப பாதிக்கப்படும். அட் த சேம் டைம் கடைசியில் அவங்க இல்லை அப்படி போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சஃபர் ஆக போறது நீங்க தான். ஸோ அந்த சஃபரிங்ஸ்லேருந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடுங்க. ஸோ that's it for today's video, ladies and gentlemen. நான் உங்கள் சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamil. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.